பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. எங்க கோரணி எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்க கோர்நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. எங்க கோர்நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்க கோர்நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே,
அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, அடியனை மறைத்து கொள்ளுங்கள். உன்னுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் வெளிப்படுங்க, அடியனை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, அநேருக்கு ஆசீர்வாதமாக இந்த செய்தி அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் பற்றி கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஹோல்ட் ஆன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தல் 2:25 சொல்கிறது, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, நாம் யாரை அல்லது எதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். யோசுவா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உடும்புன்னு சொல்லுவாங்க, உடும்பு. அந்த உடும்பு பார்த்திங்கன்னா சவுத்தில் அந்த உடும்பு அந்த ஏறினாலும் அதை பிடிச்சி நம்ம ஏறலாம், அந்த அளவுக்கு அதை சவுத்தை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கும். உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர்கள். நாம் உயிரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக வேதத்திலே நாம் பார்க்கும்போது புத்திமதிகளை பற்றி கொள்ளுங்கள். புத்திமதிகளை பற்றி கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். பிள்ளைகள் பெற்றோருடைய புத்திமதியை கேட்க வேண்டும். முதியோர் சொல்லுகிற புத்திமதிகளை கேட்க வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதியோர் சொல்லுகிற முதிர்ந்தவர்கள் சொல்லுகிற புத்திமதிகளை நாம் கேட்டு நடக்க வேண்டும். அப்படி கேட்டு நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. புத்திமதிகளை நீதிமொழிகள் 10:17 சொல்லுகிறது, புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நீதிமொழியில் 12:1, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான்,
கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனை மிருக குணமுள்ளவன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள ஆலோசனை சொன்னால், ஒருத்தருக்கு ஆலோசனை சொன்னால் பிடிக்காது. அவங்கள கொஞ்சம் கடிந்து கொண்டு அவங்களை திட்டினாலே சிலருக்கு பிடிக்காது. எப்பா இப்படி இரு, இதை செய்யாத, இது தப்பு, இது தேவனுக்கு விரோதமான பாவம், இந்த பாவத்தை செய்யாத அப்படி சொன்னால் சிலருக்கு பிடிக்காது. அதான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் மிருக குணம் உள்ளவன், புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். பெரியவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 19:20 உன் அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாக இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம வேதத்தில் நாம் பார்க்கும்போது புத்திமதியை நாம் பற்றி கொள்ள வேண்டும், புத்திமதியை பற்றி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள். தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும், நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள போட்ஸ்வானா பகுதியில் மிஷனரியாக 10 ஆண்டுகள் உழைத்தும் மிஷனரி ராபர்ட் மொஃபட் மற்றும் அவரது மனைவி மேரி மொஃபட் ஆகியோரிடம் மிஷனரி ஸ்தாபனம் கேட்டு அவர்கள் தொடர்ந்து பலன் காணாத அதே இடத்தில் பணி செய்வதை குறித்து கேள்வி எழுப்பியது. அவர்கள் மிகவும் சோர்வடைந்து வருந்திய போதும் தங்கள் பிரயாசத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நம்பி மீண்டும் சில காலம் அதே இடத்தில் தொடர்ந்து பணி செய்ய விரும்புவதை தெரிவித்தனர். இப்படி பலனற்று காணப்பட்ட பணி காலத்தில் இங்கிலாந்தில் உள்ள நண்பர் ஒருவர் உங்களுக்கு ஒரு வெகுமதி அனுப்ப விரும்புகிறேன், என்ன தேவை என்று எழுதும்படி ராபர்ட் மொஃபட்டுக்கு கடிதம் எழுதினார். அதற்கு பதிலாக எங்களுக்கு நீங்கள் நற்கருணை பாத்திரங்கள் அனுப்பவும் என்று எழுதினார் மிஷனரி. சற்று கால தாமதத்திற்கு முன்பு இங்கிலாந்திலிருந்து அவர்கள் கேட்டபடி நற்கருணை பாத்திரங்கள் வந்து சேரும் வேளை அங்கு மனம் திரும்பி கிறிஸ்தவர்களான ஒரு சிறு குழுவினர் நற்கருணை பெற்றுக்கொள்ள ஆவலோடு ஆயத்தமாக இருந்தனர். பார்த்தீங்களா, விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசம் கர்த்தரை கனப்படுத்தும். கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துவார். மோசேயின் மூலம் கர்த்தர் வியக்கத்தக்க காரியங்களை செய்தார். விசுவாச வீரர்களில் ஒருவரான மோசேயின் மூலம் கர்த்தர் வியக்கத்தக்க காரியங்களை செய்தார். மோசேயின் விசுவாசத்தை குறித்து எபிரேயருக்கு எழுதின 3 காரியங்களை எபிரேயர் 11:27 தெரிவிக்கின்றார். விசுவாசத்தினாலே அவன் அதர்சமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். போதகர் சார்லஸ் ஸ்பர்ஜியன் தனது தாத்தா ஜேம்ஸ் ஸ்பர்ஜியன் என்ற போதகரின் விசுவாச வாழ்க்கையை குறித்து தனது ஆளுரையில் இப்படி குறிப்பிடுகின்றார். ஜேம்ஸ் என்ற போதகர் குறைந்த வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை சிரமத்துடன் நடத்திய போதிலும் உண்மையுடனும் உத்தரவாதத்துடனும் பணி செய்தார். ஒருமுறை அவரது குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்த ஒரு மிகப்பெரிய பசுமாடு திடீரென மரித்து போனது. அவரது மனைவி மிகவும் கலங்கினார். ஆனால் போதகர் ஜேம்ஸ் தேவைகள் பிரச்சனைகளுக்கு அப்பால் தாண்டி செல்லும் விசுவாசம் உடையவராய் தனது மனைவியை தேற்றினார். கர்த்தர் தேவைகளை அருளி செய்வேன் என்று வாக்களித்துள்ளார். அவருக்கு சித்தமானால் 50 பசுமாடுகளை கூட நமக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தார். அந்த நாட்களில் லண்டன் பட்டணத்தில் ஒரு விசுவாசிகளின் கூட்டத்தில் பணம் சேர்த்து ஏழ்மையில் உள்ள தேவ ஊழியங்களுக்கு உதவ தீர்மானித்தனர். அவர்கள் பணம் திரட்டி அநேக ஊழியங்களுக்கு அனுப்பினர். கடைசியாக ஜேம்ஸ் ஸ்பர்ஜியன் பெயர் சொல்லப்பட்டது. உடனே மீதமிருந்த பெரும் தொகையை முழுவதுமாக அவருக்கு அனுப்பினர். விசுவாசிகளின் உள்ளத்தில் பதிந்து கிடக்கும் சிறிய விசுவாசத்தையும் தேவன் கனப்படுத்துவார். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லி பாருங்க, இயேசு எவ்வளவு பெரிய அற்புதம்.
அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்து அநேக பசுகளை வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஏன் சொல்கிறேன் என்றால், விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பிரியமானவர்களே, விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட வேண்டும். நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் சமுதாய எல்லையை தாண்டி செல்வதை இயேசு கண்டார். நூற்றுக்கு அதிபதி புறஜாதியானவன். யூதர்களோ புறஜாதிகளுடன் சரி சமமாக கலவாதவர்கள். இவன் யூதர்கள் தொழுது கொள்ளும் ஆபிரகாமின் தெய்வத்தை வணங்குறவனும் அல்ல, ஆனாலும் இஸ்ரவேலின் தெய்வத்தின் மேலும் விசுவாசம் அவனுக்குள் புதைந்து கிடந்தது. அதனால் அதன் வெளிப்பாடாகவே ஜபாலயத்தை கட்டுவித்தான். ஆனால் அநேகர் புகழுக்காகவும் பெயர் பெருமிக்க ஆலயங்களை கட்டி கொடுக்கலாம். ஆனால் நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் குணமளிக்கும் வல்லமையில் தனது நம்பிக்கை கொண்டதால் மெய்யான விசுவாசம் அவனுக்கு இருந்ததை நம்மால் உணர முடிகிறது. பிரியமானவர்களே, நம்பிக்கையை பற்றிக்கொள்ளுங்கள், விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள். எனக்கோ சங்கீதம் 73:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளிலெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நம்பிக்கையை பற்றி கொண்டிருப்போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். 146:5 பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நம்பிக்கையை பற்றி கொண்டிருங்க, விசுவாசத்தை பற்றி கொண்டிருங்க. நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கிறோம்? ஏசாயா 26:3 அதான், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உன்னுடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எபிரேயர் 3:6 சொல்கிறது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையிலோராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிய விருந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். நாமே அவருடைய வீடாக இருப்போம். அடுத்தபடியாக வேதத்திலே பார்க்கிறோம், நம்ம நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவின் ஜோதியிலிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை காண்பீர்கள். நன்மையானதை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் நன்மையானதை தருகிறார். நீதிமொழிகள் 11:27 சொல்கிறது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை எதிர்பாருங்க. நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை எதிர்பாருங்க. ஆமோஸ் 5:14 சொல்கிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். பாருங்க, உங்களோடு இருப்பார் கர்த்தர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மையை தேட வேண்டும், நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3:13 சொல்கிறது, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? 4 பேருக்கு நன்மை செய்வோமே, 4 பேருக்கு நன்மை செய்வோமே. இந்த உலகத்தில் நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் யோசித்து பாருங்க. நிறைய பேர் பணம் 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 பணத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. சொத்து சொத்து சொத்து. பிரியமானவர், நகை நகை நகை. சில பேருக்கு நகை சேர்க்கிறதுல சம்பாத்தியத்தில் ஃபுல்லாக நகை சேர்க்க வேண்டியது தப்பு இல்லை. பணம், பணத்திற்கு பின்னாடி இன்னைக்கு எல்லாம் பணத்துக்கு பின்னாடி போகிற சூழ்நிலை. இயேசுக்கு முதலிடம் கொடுங்க. இயேசுக்கு முதலிடம் கொடுத்தா பணம் தானாக வரும். கடைசி அடுத்தபடியாக நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆஃப்டர் தட் டெத் தேர் இஸ் லைஃப். மரித்த பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, அதை மறந்து போகாதே. மரித்த பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற அவன் நித்திய ஜீவனை அடைவதும்
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவது என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொன்னார். நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப், எட்டர்னல் லைஃப். அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை, அங்கே அழுகையும் இல்லை, அங்கே நோய் கிடையாது, அங்கே வேதனை கிடையாது, அங்கே கஷ்டம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, கடைசியாக கிருபையை பற்றி கொள்ளுங்கள். எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தையும் பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவனுடைய கிருபையானது நம்மேல் அளவில்லாமல் இருக்கிறதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவனுடைய கிருபையானது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஈவு, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தயை. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை தகுதியற்றவர்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் 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 ஊற்றுகிறார். கிருபை என்றால் என்ன? தகுதியற்றவர்களாக இருக்கிற நமக்கு தேவன் அருளும் ஈவு. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. பிரியமானவர்களே, அவருடைய கிருபையை பற்றி கொள்வோம். நாம் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? எதை பற்றி கொள்ள வேண்டும்? கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், புத்திமதிகளை பற்றி கொள்ள வேண்டும், நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும், விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும், நன்மையை பற்றி கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும், கிருபையை பற்றி கொள்ள வேண்டும், கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, குறைகள் யாவும் நிறைவாக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடும், குடும்பத்திலே செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. குடும்பத்திலே வறுமை காணப்படுகிறது, கடன் தொல்லை காணப்படுகிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வியாதி மாறட்டும் அப்பா, வேதனைகள் மாறட்டும் அப்பா, கேன்சர் வியாதி மாறட்டும், சுகர் வியாதி மாறட்டும், அல்சர் வியாதி மாறட்டும், ப்ரெஷர் வியாதி மாறட்டும், கழுத்து வலி மாறட்டும், கிட்னி ப்ராப்ளம் மாறட்டும், கால் பகுதியில் இருக்கிற வலி மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா, குறைகள் யாவும் நிறைவாக்குங்க. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். முடிந்தால் உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம். திரையில் தோன்றும் நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால், திரையில் தோன்றும் நம்பருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்தலாம். கூகுள் பே மூலமாக அந்த நம்பருக்கு நீங்கள் காணிக்கையை அனுப்பலாம். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா இந்த செய்தி பாடலை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true,
by His mercy He flows His love. Great is the Lord and worthy of glory. Great is the Lord and worthy of praise. Great is the Lord. Now lift up your voice. Now lift up your voice. Great is the Lord. Great is the Lord. Great is the Lord, He is holy and just. By His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true. By His mercy He flows His love. Great are you, Lord, and worthy of glory. Great are you, Lord, and worthy of praise. Great are you, Lord. Now lift up your voice. Now lift up your voice. Great are you, Lord. Great are you, Lord. Great is the Lord, He is holy and just. By His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true. By His mercy He flows His love. Great is the Lord and worthy of glory.